சமயத்தவர் தம் சமய பெண் துறவியரை அவ்வை என அழைக்கலாயினர். ஆகவே அவ்வை என்றதும் முதிர்ச்சி பெற்ற தவமகள் ஒருத்தியின் தோற்றமே கண்முன் நிற்கிறது. அவ்வைகள் பலவற்றால் ஒருவரே என்றெண்ணும்படியான உரு காட்சி உருவாகியுள்ளது. அவ்வை எங்கு பிறந்தார்? பெற்றோர் பெயர் என்ன? இந்த வினாக்களுக்கு விடை காண முயன்ற புலவர்கள் ஒருமித்த கருத்துடன் முடிவு கூறவில்லை. ஆனால் கடைச்சங்க காலத்தில் அவ்வை என்ற பெயருடைய பெண்பார் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். அடுத்ததாக தமிழகத்தில் அவ்வை வழிபாடு இடங்களும் கலைநுட்பமும், அதாவது அவ்வைக்கான கோயில்கள் என்ன என்பதை நான் இங்கு பார்த்திருக்கின்றேன். நம்பிக்கைகளை மனித வாழ்வினை இயக்குகின்றன என்று கூறும் அளவிற்கு வாழ்வில் நம்பிக்கைகள் தொடர்ந்து வருவதை கூர்ந்து நோக்கின் இதனை சமுதாய பண்பாட்டின் உணர்ச்சி கூறுகளின் தொகுதி என கூறலாம். காரணக்காரிய தொடர்புகளுக்கு உட்பட்டு சான்றுகளின் வாயிலாக நிறுவ முடிவதை நம்பிக்கை என்றும், சான்றுகளின் அடிப்படையிலோ காரணக்காரிய தொடர்பின் வாயிலாகவோ விளக்க முடியாதவற்றை மூட நம்பிக்கை என்றும் வகைப்படுத்துவர். மனித வாழ்வில் காணப்படும் நம்பிக்கைகளுக்கு காரணம் அறிய முடியவில்லை என்றாலும் மனித சமுதாயம் நம்பிக்கை வயப்பட்டு செயல்படுவதை காண்கிறோம். தனிமனித நம்பிக்கை காலப்போக்கில் சமுதாய நம்பிக்கையாக மாற்றம் பெறுவதுண்டு. இத்தகைய நம்பிக்கைகளின் கூறுகளில் ஒன்று வழிபாடாகும். மனிதன் பழங்காலத்தில் பல்வேறு வழிபாடுகளை மேற்கொண்டிருந்தான். அவனது ஒவ்வொரு வழிபாடும் ஒவ்வொரு வடிவத்தில் வெளிப்பட்டன. அதில் முன்னோர் வழிபாடு என்பது தொல்மக்களின் மிக முக்கிய வழிபாடு. புராதன மக்கள் தங்கள் குடும்ப முன்னோர்களிடம் கொண்ட அச்சமே இதற்கு அடிப்படை காரணம். முன்னோர்களின் இறப்பிற்கு பின் அவர்களை வழிபடாவிட்டால் தீமைகள் செய்வர் என்ற எண்ணத்தின் வெளிப்பாடு இது. இன்றைய நாட்டார் தெய்வங்கள் பெரும்பான்மையும் முன்னோர் வழிபாடோடு தொடர்புடையதாகும். இவ்வாறு இதன் அடிப்படையில் மூதாதையரை வழிபடும் வகையில் அவ்வை வழிபாடு இடங்கள் அமைந்துள்ளன. சேலம் ஆத்தூர் அவ்வை வழிபாடு இடம், அதாவது அங்கே ஒரு கோயில் அமைந்திருக்கிறது. சேலம் கல்வராயன் மலை மீதுள்ள அவ்வை வழிபாடு இடம், தஞ்சை துளசியாப்பட்டின வழிபாடு இடம், குமரி மாவட்டம் முப்பந்தல் அவ்வை வழிபாடு இடம், குமரி மாவட்ட தாழக்குடி பக்கம் உள்ள நெல்லிமடம் அவ்வை வழிபாடு இடம், குரத்தியறை அவ்வை வழிபாடு இடம், குற்றாலம் செண்பக அருவி அவ்வை வழிபாடு இடம், அதமன் கோட்டை தருமபுரி, கபிலர் குன்று கீழையூர், அதியமான் கல்வெட்டு ஜம்பை ஆடேரி மலைமேல் சமண குகையில் உள்ளது. இவ்வழிபாடு இடங்களும் அவ்வையுடன் தொடர்பு படுத்தி பேசப்படும் அரசர் புலவர் பற்றிய நினைவிடங்களுக்கு சான்று காட்டி அவ்வை வழிபடப்படுவதையும் முதன்மை ஆதாரமாக்கி கள ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. அவ்வகையில் அவ்வையின் வழிபாடு வளர்ச்சியில் ஒரு பரிமாணம் அவருடைய வழிபாடு இட அமைப்புகளும் வழிபாடு உருவங்களும் ஆகும். அடுத்ததாக அவ்வை உருவ அமைப்பு. அவ்வையின் சிலை உருவம் ஒவ்வொரு இடத்திற்கும் ஏற்ற வகையில் அமைந்துள்ளது. அனைத்து வகையான அவ்வை உருவங்களிலும் கைகளில் ஓலை, ஆணி, தடி ஆகியன காணப்படுகின்றன. நடுத்தர வயதும் முதிர்ந்த வயதும் உடைய உரு அமைப்பு காணப்படுகின்றன. வழிபாடு இடங்களில் அவ்வை நின்ற கோலத்திலேயே காணப்படுகின்றார். நின்ற கோலத்தை ஸ்தானகம் என்று சிற்ப செந்நூல் கூறுகிறது. நின்ற கோலத்தில் கால்களை சேர்த்து வைத்து நேராக நிற்கும் நிலையிலே அவ்வை உருவங்கள் காணப்படுகின்றன. சிரித்த முகத்துடன் மஞ்சள் சிவப்பு நிற புடவை கட்டி அது காணப்படுகின்றன. சமதிருஷ்டி வழிபாடு படிமங்களுக்கு அமைக்கப்பட வேண்டும் என சிற்ப செந்நூல் கூறுகிறது. அதற்கு ஏற்ப அவ்வை கல்லுருவங்களில் நேர்பார்வையே அமைந்துள்ளது. அவ்வை சிலைகளின் நெற்றியில் திருநீரு, குங்குமம் அணிவிக்கப்பட்டுள்ளன. அவ்வைக்குரிய கோயில்கள் ஆகம விதிப்படி கட்டப்படவில்லை என்றாலும் கோயிலுக்கென்ற வடிவ அமைப்பு கலைநுட்பத்துடன் ஒழுங்குபட உருவாக்கப்பட்டுள்ளது. அவ்வை உருவமாகவும் உருவமற்ற நிலையிலும் வழிபடப்படுகிறார். அவ்வை சேலம் மாவட்டம் மும்முடி, விழுப்புரம் மாவட்டம் முப்புலி, குமரி மாவட்டம் முப்பந்தல் என்ற 3 இடங்களிலும் சேர சோழ பாண்டியரை ஒருங்கிணைத்து கண்டதாக சொல்லப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் முப்புலி ஊரில் பௌத்த மதத்தின் ஆதிக்கத்தை அறிய முடிகிறது. அவ்வையை பற்றி குறிப்பிடும் பொழுதெல்லாம் அங்குள்ள மக்கள் பௌத்த மதத்தின் மீதுள்ள பக்தியையும் புத்தரை வழிபடும் நம்பிக்கையையும் குறிப்பிடுகிறார்கள். சேலம் உத்தம சோழபுரம் கரபுர சுவாமி கோயிலில் அவ்வை சிலை கோயிலுக்கு வெளியேதான் வைக்கப்பட்டுள்ளது. இது குறிப்பிடத்தக்கதாகும். அவ்வையை உள்ளே கோயிலுக்குள் அனுமதிக்கவில்லை. அவ்வை, கபிலர், பாரி இவர்களை தொடர்பு படுத்தி கலைகள் வழங்கப்படுகின்றன. அவ்வகையில் கபிலர் உயிர் நீத்த இடம் இன்றும் நினைவு சின்னமாக திருக்கோயிலூரில் கீழையூர் என்னும் இடத்தில் பெண்ணை ஆற்றின் நடுவே சிறு பாறை மீது இடச்சிக்கல் என்னும் பெயரில் காட்சியளிக்கிறது. அவ்வைக்கு நெல்லிக்கனி தந்த அதியமான் இப்பகுதியை ஆண்டான் என்பதை உறுதிப்படுத்தும் கல்வெட்டு ஜம்பை சமணர் குகை உள்ள இடத்தில் அமைந்துள்ளது. அக்கல்வெட்டிற்கு மேல் உள்ள மலைப்பகுதியில் தாசி மடம் என்னும் சமண பெண் துறவியின் கல்லறை அமைந்துள்ளது. மேலும் தர்மபுரி பகுதியில் அதியமான் வாழ்ந்தான் என்பதற்கு அங்கு மண்மே அதியமான் கோட்டை உள்ளது. அக்கோட்டையை இப்பொழுது நமது தமிழக அரசு அரமன் கோட்டையாக கட்டுவது அதற்கு சான்றாக விளங்குகிறது. சேலம் ஆத்தூர் மலையடிவார பகுதியில் ஒரு சிறிய குன்றின் மீது தனித்து நிற்கும் அவ்வை வழிபாடு இனத்தை காண முடிகிறது. சேலம் கரங்காடு அவ்வை மலை ஜாதியினர் வணங்கும் அச்சம் தரக்கூடிய தெய்வமாகவே விளங்குகிறார். இங்குள்ள அவ்வையை வெளியில் இருந்து வரும் மக்கள் கண்டுவிட்டு திரும்பவும் உயிருடன் செல்ல முடியாது என அங்குள்ள மக்கள் நம்புகின்றனர். அப்பகுதி முழுவதும் மலை ஜாதியினர் தான் உள்ளனர் என்பதை அறிய முடிகின்றது. தமிழகத்திலே துளசியா
அரியாப்பட்டின கோயில் மட்டும்தான் அவ்வையும் அவரது தங்கையாக கூறப்படும் உப்பையும் வணங்கப்படுகிறார்கள். இங்கு அவ்வை கோயிலுக்குள் வைத்து வணங்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கதாகும். இந்த இடத்திற்கு அவ்வை வந்தபோது பெரிய மழையினால் வளவனாறு உடைப்பட்டு ஊரில் தண்ணீர் வந்ததாம். அப்போது அவ்வைக்கு அடைக்கலம் வழங்கிய கொல்லன் இருந்த இடம் மட்டும் காப்பாற்றப்பட்டதாம். இதனால் தண்ணீர் திருவிடும் பாவனம் என்ற சிறு திடல் நீங்களாக பிற இடங்கள் எல்லாம் நீரால் மூழ்கியதாம். ஆகவே இத்திடலை கொல்லன் திடல் என்று கூறுகிறார்கள். அங்குள்ள குடியிருப்பு மக்கள் அவ்வைக்கு திருவிழா எடுத்து கொண்டாடுகிறார்கள். தமிழகத்திலே பெருமளவில் ஔவையார் நோன்பு திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இன்றளவும் சிறப்பாக நடைபெறுகின்றது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை வட்டத்திற்குட்பட்ட ஊர் குரத்தியறையாகும். இங்குள்ள அவ்வை வழிபாடு இடம் சிறிய குகை கோயிலாக காட்சியளிக்கிறது. இக்குரத்தியறை கோயில் சமண கோயில் என்று சதாசிவமும் அவரை அடையொட்டி வானமாமலையும் கூறுகின்றார்கள். குரத்திகள் என்பவர்கள் சமண பெண் துறவிகள் ஆவர். இங்கே மலையில் சமண குகை இருந்திருக்க வேண்டும், பின்னர் வந்த வைணவர்கள் அவற்றை அழித்திருக்க வேண்டும் என கூறுகின்றனர். எது எப்படியாக இருந்தாலும் அங்குள்ள மக்கள் அப்பெண் சிலையை அவ்வை என நம்பி இப்போது வழிபடுகின்றனர். குற்றாலம் செண்பக அருவியின் வலப்பக்க பெரிய பாதையின் கீழ்ப்பகுதியில் அவ்வையை வழிபடும் இடம் அமைந்துள்ளது. இங்கு 76 வயது நிரம்பிய வேலுமணி அம்மாள் அவ்வைக்கு வழிபாடு செய்து நோன்பு நோற்பதன் பயன் பற்றியும் விளக்கிக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவ்வை வழிபாடுகளில் மக்களின் ஈடுபாடும் நம்பிக்கையும் பெருமளவில் ஆச்சரியத்தை உண்டு பண்ணுவதாக உள்ளது. அவ்வையை வழிபடும் மக்கள் அவரை புலவராக எண்ணாமல் தெய்வ பிறவியாகவே நம்பி வழிபடுகின்றனர். தங்களோடு வாழ்ந்த மூதாதையர்களை நினைவில் கொண்டு தங்களோடு ஒருவராக நினைத்து வழிபடுகிறார்கள். அடுத்ததாக அவ்வை நோன்பு. அவ்வை நோன்பு என்பது பெண்கள் மட்டுமே தங்களுக்குள் எடுக்கின்ற விரதம். அவ்வை மீது பெண்கள் கொண்டிருந்த நெருக்கத்தின் அடிப்படையில் அவ்வை நோன்பு நோக்கப்படுகிறது. இந்த நோன்பை பார்ப்பனர் செய்வதில்லை. குறிப்பாக செட்டியார், வேளாளர், கம்மாளர் மற்றும் வேறு இனத்தினர் செய்து வருகின்றனர். இதில் வண்ணாட்டி, நாவித பெண் கலந்து கொள்ளக்கூடாதாம். இந்நோன்பில் செய்யப்பட்ட கொழுக்கட்டையை ஆண்கள் கண்ணில் காட்டக்கூடாது என நம்புகின்றனர். அவ்வை நோன்பு குறிப்பாக சேலம், தஞ்சாவூர், கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் சார்ந்த பகுதிகளில் அதிகமாக நடத்தப்படுகிறது. ஆனால் எல்லா பெண்களும் இந்த நோன்பை மேற்கொள்வதில்லை. சிலருக்கு இந்த நோன்பை பற்றிய செய்தி கூட தெரியவில்லை. அவ்வை நோன்பு சிறப்பாக தை, மாசி, ஆடி மாதங்களில் எடுக்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை இரவுகளில் இந்நோன்பை பெண்கள் எடுக்கிறார்கள். இவ்விரதத்தில் ஆண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. நோன்பின் விவரங்கள் ஆண்களுக்கு தெரியாமல் பாதுகாக்கப்படுகின்றன. நோன்பு கொழுக்கட்டை உப்பு போடாமல் செய்யப்படுகிறது. இக்கொழுக்கட்டை பலவிதமான உருவங்களில் செய்யப்படுகின்றன. அவ்வை நோன்பு நிர்வாண பூஜை நடத்தப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதில் மாற்று கருத்துக்களும் இடம்பெறுகின்றன. இதெல்லாம் கள ஆய்வின் மூலமாக நான் கண்டுகொண்டது. நோன்பின் போது ஒருத்தி கதை சொல்ல மற்றவர்கள் கேட்டு இந்நோன்பை நடத்துவார்கள். நோன்பு கதை இடத்திற்கு இடம் சில வேறுபாடுகளை உடையதாகவோ விரித்தோ சுருங்கியோ காணப்படுகிறது. நோன்பெடுக்கும் எல்லா நாட்களிலும் எல்லா இடங்களிலும் கதை பாத்திரம் 7 சகோதரர்களுக்கும் அவர்களுக்கு ஒரு தங்கையும் பற்றியதாக தான் உள்ளது. நோன்பு நோக்க சொன்னவர் அவ்வை என நம்பப்படுகிறது. இந்த அவ்வை நோன்பில் காணப்படும் முக்கிய அம்சங்களை ஆராய்கின்ற பொழுது அதில் மத வழிபாட்டிற்கு முற்பட்ட இனக்குழு மக்களுக்குரிய சடங்குகளின் எச்சங்கள் மிகுதியாக இருக்க காண முடிகிறது. இந்நோன்பு அவ்வை என்னும் செழிப்பை தரவல்ல தாய் தெய்வத்தை முன்னிறுத்தி செழிப்பு பெறுவதற்குரிய சடங்காச்சாரங்களை உள்ளடக்கியதாக தோற்றமளிக்கிறது. நாகரிக முற்காலத்தில் இனக்குழு வாழ்க்கையில் முதலில் விவசாயத்தை செய்தவர்கள் பெண்கள் என்பதை மானுடவியலா கூற்று. சமுதாய தலைமை பெண்ணுக்கு இந்த பெண் ஆதிக்க சமுதாயத்தின் எச்சமாகவே செழிப்பு கடவுளாக தாய் தெய்வ வழிபாடுகள் உலகெங்கிலும் வணங்கப்பட்டு வந்திருக்கின்றன. அத்தகைய ஒரு வழிபாடும் சடங்கும் இயைந்த ஒரு நோன்பாக இது காட்சியளிக்கிறது. ஆகவே இந்நோன்பு வளமையின் இன்பத்தை எல்லாம் பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே நிகழ்த்தப்படுகின்றன. இந்நோன்பின் போது பெண்கள் தங்கள் உடலியல் தொடர்பான மறைவான சந்தேகங்களை மூத்த பெண்களிடம் கேட்டறிவதுண்டு என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இப்பொழுது வளர்ச்சி பெற்ற சமுதாய சூழலில் கல்வி அறிவு பெருகியுள்ள இந்த யுகத்தில் பெண்கள் வெளிப்படையாகவே ஒருவரோடு ஒருவர் உடலியல் தொடர்பான சந்தேகங்களை கேட்டு அறிந்து கொள்கின்றனர். மேலும் தகவல் தொடர்பு சாதனங்களும் விழிப்புணர்வை வழங்குகின்றன. ஆகவே நகர்ப்புற பெண்களுக்கு இந்நோன்பை பற்றிய செய்திகள் தெரியாமலே போய்விட்டன. அவ்வை நோன்பு ஆராய்ச்சி நோக்கில் கண்ட செண்டி நடராசனின் அவ்வை நோன்பு ஒரு சமுதாய மானிடவியல் ஆராய்ச்சி என்பதில் வீட்டில் செல்வம் பெருகவும் குழந்தை பேர் கிடைக்கவும் பெண்களால் மட்டுமே மேற்கொள்ளப்படுகின்ற அவ்வை நோன்பு சமணம் சார்ந்தது என்பதாகவும் இந்நோன்பை உள்வாங்கி